நாங்கள் ஃபஸ்ட் டைம் கிரிவலம் போகிறதுக்கு 1 மந்த் முன்னாடி தான் எங்களோட பைக் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. நாங்கள் எங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 மந்த் ஆகியுமே வந்து எங்கள் பைக் கிடைக்கல. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பைக் வந்து கிடைக்காது, பைக் எடுத்துகிட்டு போனவங்க இந்நேரம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி விற்றுருப்பாங்க, பைக் வந்து கிடைக்காது, இங்கே 1 இயருக்கு மேலே கூட ஆகுது, இன்னும் கிடைக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் எங்கள் பைக் வந்து கிடச்சிரும்னு நம்பினோம். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பு வந்து வீணாக போகாதுன்னு நாங்கள் நம்பினோம். கிரிவலம் போகும்போது நாங்கள் வந்து எங்கள் பைக் சீக்கிரம் கிடச்சிடணும்னு வேண்டிக்கிட்டோம். வேண்டிக்கிட்டது இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு கிரிவலம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்குமே மனசு முழுக்க அந்த பைக்கில் தான் இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் அதே மாதிரி பைக்கை பார்த்தா இது நம்ம பைக்காக இருக்குமா, இது நம்ம பைக்காக இருக்குமாலாம் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம மனசு முழுக்க அந்த பைக்கில் மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு. நாங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஒரு 2-3 ஹவர்ஸில் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துருந்துச்சு. யாருன்னு கேட்டால் வியாசர்பாடி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசினாங்க. பைக் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களான்னு கேட்டாங்க. நாங்களும் வந்து ஆமான்னு சொன்னோம். அப்புறம் சில டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே சொன்னோம். அப்புறம் பைக் வந்து கிடச்சிருக்கு. வந்து செக் பண்ணி உங்கள் பைக் தானே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு வரோம், இன்றைக்கி எங்களால் வர முடியாது, நாங்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்திருக்கோம், கிரிவலம் போகிறதுக்காக ஊருக்கு வந்திருக்கோம், அதனால் நாங்கள் நாளைக்கு வரோம்னு சொன்னப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த அண்ணாமலையாரையும் உன் பைக்கை கிடைக்க வச்சுட்டாரு, வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். நிஜமாகவே அந்த அண்ணாமலையாரோட அருள் இருந்ததுனால தான் எங்கள் பைக் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிது.